வந்து இது உண்மைங்க. இது அதாவது நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக எல்லாருமே நமக்கு ஆதரவா இருக்காங்க நீங்க நினைச்சிடவே கூடாது. திரும்ப சொல்றேன், நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்கன்றதுக்காக நம்மளுக்கு எல்லாம் ஆதரவா இருக்காங்கன்னு மட்டும் நீங்க ஒரு நாள் நினைக்க கூடாது. சில பேர் அமைதியா இருப்பாங்க, எது வரைக்கும் கேட்டீங்கன்னா பிரச்சனை வர்ற வரைக்கும் அமைதியா இருப்பாங்க. அவங்க மனசளவுல வந்து உங்களை பழி தீக்கணும், உங்க வீழ்ச்சி அவங்க பார்க்கணும்னே கங்கணம் கட்ட உட்காந்துருக்காங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த உயர்வு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மேன்மை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மகிமையை பார்த்துட்டு அவங்களால பொறுத்து கொள்ள முடியாம அமைதியா வாயை மூட்ட உட்காந்துருக்காங்க. பட் தேர் வெயிட்டிங் ஃபார் an opportunity. ஒரு நாள் இவனுக்கு பிரச்சனை வரும், அப்ப நான் என்ன யாருன்னு காமிக்கிறேன். எஸ், சம்டைம்ஸ் லைஃப்ல வந்து சில ப்ராப்ளம்ஸ் வருது, சிலதெல்லாம் நல்லது. ஏன் தெரியுமா? சில பிரச்சனை வரும்போது தான் அவருடைய உண்மையான வண்ணம் என்னன்னு வெளியே தெரியும். The true colors of some people will come out when you go through problems. இத்தனை வருஷம் இந்த சீமை அவன் முகத்தையும் காட்டல, அவன் சத்தம் போடல, அமைதியா உட்காந்து. ராஜ்ய பாரம் வந்து ராஜாவின் கையில, தாவீதின் கையில ஸ்திரப்பட்டுருச்சு. அதனால நம்ம சொல்லுவோம், ஊர்ல சொல்லுவோம், வாழை சுருட்டிட்டு உட்காந்துருந்தானே அந்த மாதிரி உட்காந்துருந்தான். ஆனா ஒரு நாள் கேள்விப்பட்டான், சொந்த பையனே தாவீதுக்கு விரோதமா எழும்பிட்டான்னு கேள்விப்பட்டவன எவ்வளவு தைரியம் வந்துச்சு பாருங்க. இவன் ராஜா பலசாலிகள் நடந்து வராங்களா, ஒற்றை ஆளா மேல இருந்து கல்ல தூக்கி போடுறானா, மண்ணை வாரி போட்டுட்டு வாய்க்கு வந்தபடி பேசுறான். நல்ல கவனிங்க, தாவீது ஒன்னும் பதில் செய்ய முடியாத கையாலாகாத மனுஷன் கிடையாது. இவன் பயங்கரமான ஆளு. உங்களுக்கு தெரியும்ல, கோலியாத்தை கல்லை வச்சு அடிச்சு கொண்டு போட்டோம். இப்ப மேல இவனா கல்ல பாஸ் பண்றான். அந்த தூக்கி போட்ட கல்ல ஒண்ணு இவன் கையில கிடைச்சா கூட சீமையி அன்னைக்கு க்ளோஸ் அவன். ஆனா நடக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அபியூசிவ் வேர்ட்ஸ் when it is hurled against him, தனக்கு விரோதமாக இந்த வார்த்தைகள் அவனுக்கு வந்தபோது தாவீது என்ன செய்யணும்னு சொன்னா, அமைதியா போயிட்டான். he did not even speak. ஆனா அபிசாய் துடிக்கிறான், கொன்று போடலாம், இதை ஃபினிஷ் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப அன்பா சொல்கிறேன், நாம அடிமைத்தனத்துல போய் சிக்காம இருக்கிறதுக்கு பிசாசு நமக்கு முன்பாக எழுப்புகிற இந்த தூஷண வார்த்தை இருக்கு பாருங்க, அதுல வந்து நீங்க பலி ஆயிடவே கூடாது. இது வந்து ஒரு ட்ராப். ஒருத்தர் நம்மளை வந்து செய்யாத குற்றங்களை செய்ததாக நம்மளை வந்து ரொம்ப கேவலமா பேசும்போது, தூஷணமா பேசும்போது நம்ம அமைதியா போனா நம்ம விடுதலையா வாழலாம். அந்த தூஷணத்துக்கு நீங்க பதில் சொல்ல இறங்கிட்டீங்க, அந்த வலையில நீங்க சிக்கிருவீங்க. தாவீது என்ன பதில் சொன்னா தெரியுமாங்க? ஏங்க, கர்த்தர் அவனை தூஷிக்க முடி வச்சிருக்கான், தூஷிட்டு போடும், விடு, நம்ம போலாம், நமக்கு இந்த வேலை வேண்டாம், நம்ம எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். பதில் கூட சொல்லலைங்க. நான் நினைக்கிறேன் நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து இதே முன்மாதிரியை நமக்கு முன்பாக வைத்தார். உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு இது ஆச்சரியமா தான் இருக்கும். என்னங்க இவ்வளவு பேசுறாங்க உங்களுக்கு விரோதமா, இவ்வளவு தூஷிக்கிறாங்க, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? அப்ப இயேசு நம்மளுக்கு என்ன காண்பித்தார்? அவங்க தூஷிக்கிறாங்களப்பா, ஒரு வார்த்தை கூட பேசாது, அமைதியா போயிடு, அமைதியா போயிடு. அந்த தூஷண வார்த்தை எழும்பும் போது உன்னை முழுவதும் அடக்கிக்கொள். ஐ டோன்ட் ரெஸ்பாண்ட் டு அபியூஸ். மேக் இட் அ பாலிசி இன் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கையில் ஒரு கோட்பாடாக மாற்றிருங்க. என்னை தூஷிக்கிறாங்களா, பதில் பேச மாட்டேன். என்னை வந்து தூஷித்து என்னை வந்து மோசமான வார்த்தைகளை பேசி என்கிட்ட இருந்து ஒரு பதில் வரணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்கன்னா அது நடக்காது. ஐ டோன்ட் ரெஸ்பாண்ட் டு அபியூஸ். நீங்க ஒரு பர்சனல் பாலிசி நீங்க பில்ட் பண்ணணும். ஐ டோன்ட் ரெஸ்பாண்ட் டு அபியூஸ். ஐ டோன்ட் ஈவன் ஸ்பீக். ஐ டோன்ட் ரிப்ளை. ஐ வாக் as if I have not heard it. நான் ஏதோ கேளாதவன் போல போயிட்டே இருப்பேன், நான் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். ஒரு பாலிசி நீங்க வச்சுக்கிடுங்க. அப்போ நீங்க அதுல சிக்கவே மாட்டீங்க. நீங்க என்றைக்கு அபியூஸ்ல வந்து நீங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி அதுக்கு நீங்க உங்களுடைய இன்வால்வ்மெண்ட்டை கொடுக்குறீங்களோ, கரப்படம் வெளியே வரவே மாட்டீங்க. அபியூஸ் யாராவது பேசுறாங்கன்னா நம்ம பதில் பேசுவது தேவனுக்கு பிரியமானது இல்லை. அதுல நம்ம சிக்காம இருக்கிறதுக்கு வாய் மூடி அமைதியாய் செல்லும் போது கர்த்தர் நமக்காக எழுந்து யுத்தம் செய்வார். இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, தூஷண வார்த்தை சில தடவை நம்முடைய சொந்த குடும்பத்திலிருந்தே வரும். சில பேர் வந்து வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. அது வந்து உங்க சொந்த பெற்றோரா இருக்கலாம், உங்களுடைய மாமனார் மாமியாரா இருக்கலாம், உங்க சொந்த கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், சகோதர சகோதரிகளா இருக்கலாம், சில வேளை உங்க நண்பர்களா இருக்கலாம், சில வேளையில அவங்க வந்து அண்டை வீட்டுக்காரரா இருக்கலாம், சிலர் வந்து நமக்கு அறிமுகமானவர்களா இருக்கலாம், சில பேர் சக விசுவாசிகளா இருக்கலாம். டோன்ட் ரெஸ்பாண்ட் டு அபியூஸ். மேக் இட் அ பாலிசி.
நான் சில வேளையில பார்த்துருக்கேன், ஊழிய பாதையில் வந்து கர்த்தர் வந்து சிலரை பயன்படுத்தும் போது, உயர்த்தும் போது சில வேளை அபியூஸ் வரும். யூ வில் பிகம் அ டார்கெட். உனக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சில பேர் எழும்புவாங்க. காது கேட்காத மாதிரி போயிட்டே இருக்கணும், அமைதியாக. நான் ஆரம்ப கட்டத்திலலாம் வந்து இது தெரியாமல் நான் சில தடவை பதிலெலாம் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ ஆண்டு கிருபையில் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அதனால் காது கேட்காத மாதிரி கீப் வாக்கிங். கர்த்தருடைய சத்தம் மட்டும் கேட்டுட்டு தேவ வேலையை செஞ்சுட்டு அமைதியாக ஸ்டே சைலண்ட். அப்படி நாம் இருப்போமானால் அந்த இக்கட்டில், அந்த பிரச்சனையில், அந்த போராட்டத்தில் நம்ம சிக்காமல் இருப்போம். நாம் அதில் அடிமைகளாக மாறாமல் இருப்போம். ஸ்டே அவே ஃப்ரம் அபியூஸ். இந்த அபியூசிவ் வேர்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு கரையோ தாக்கத்தையோ உண்டாக்காமல் விலகி போயிருங்க. அமைதியாயிடுங்க, கேட்காதீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அபியூசிவ் வேர்ட்ஸ் யாராவது நம்மளை வந்து ரொம்ப தூஷிக்கிற வார்த்தைகள் பேசிட்டாங்க அப்படின்னு உடனே அதை வந்து உள்ள ஸ்டோர் பண்ணுவாங்க. நல்ல சேஃப்டி லாக்கர்ல வச்சு ஸ்டோர் பண்ணி இரவும் பகலும் அதை தியானமாக இருப்பார்கள். இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, நான் ஒண்ணுமே செய்யலை, இது பண்ணவே இல்லை, என்னை பத்தி இப்படி சொல்லிட்டாங்க. அதை தியானம் பண்ண ஆரம்பிச்சிங்க, யூ வில் பி கரப்டட். உள்ள போன சாக்கடை இன்னும் மோசமா ஒரு நாள் வெளியே வந்துடும், நமக்கே தெரியாது எப்படி வரும்னு. இந்த அபியூசிவ் வேர்ட்ஸ் உங்களை பத்தி யாராவது பேசுறாங்கன்னா மனசுக்குள்ள கூட இடம் கொடுக்காதீங்க. ஆக்ட் as if nothing happened. ஒண்ணுமே நடக்காதது போல போயிட்டே இருங்க. கீப் வாக்கிங், டோன்ட் லிசன். நீங்க அதை கேட்டுட்டு அதை உள்வாங்கி அதுக்கு நீங்க அப்படியே உட்காந்து தியானம் பண்ணி நீங்க டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி நீங்க உட்காந்து கான்டெம்ப்ளேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, யூ கேன் ஈவன் எண்ட் அப் இன் டிப்ரெஷன். நல்லா சிக்கிக்கிடுவீங்க, அதுல இருந்து நீங்க விடுதலை பெறவே முடியாது. அப்புறமா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். குடும்பம் நடத்த முடியாது, உறவுகளை கட்ட முடியாது, யார்கிட்டையும் நீங்க பேச முடியாது, பண்பா இருக்க முடியாது, அன்பா இருக்க முடியாது. ஒரு மாதிரி உங்களை ஒரு மாதிரி பண்ணிடும். அது உங்களை வந்து ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு சாக்கடை தொட்டி மாதிரி மாறிடுவீங்க. யூ கேனாட் லிவ் அ நார்மல் லைஃப். இது வந்து நான் நல்லா என் வாழ்க்கையில் நிறைய பாடங்களை கற்றுக்கொண்ட பிறகு நான் இதை கண்டுபிடிச்ச ஒரு காரியம். நாம வந்து அபியூசிவ் வேர்ட்ஸ், நமக்கு விரோதமாய் தூஷண வார்த்தை பேசும்போது கேட்காம அமைதியா போயிட்டே இருந்து மனசுக்குள்ள கூட விடக்கூடாது. உடனே ஒரு பாட்டு பாடி சத்தமா பாட்டு பாடிட்டு ஏதோ ஒரு பாட்டு ஆன் பண்ணி விட்டு இதை கேட்கறதுக்கு இது நல்லா இருக்குதுன்னு சொல்லி போயிடணும். அப்போதான் ஒழுங்கா பிரசங்கம் எடுக்க முடியும்னு நான் கண்டுபிடிச்சேன். ஆமா, சொல்லிட்டு இருக்க தூஷணத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு தியானம் பண்ணிருந்தோம்னா வாயிலிருந்து சாக்கடை தான் வரும். You will never get clear water. You will never be able to bless anybody. யாருக்குமே நீங்க ஆசீர்வாதமா மாற மாட்டீங்க. அப்புறமா உள்ள அந்த வார்த்தைகள் உள்ள போச்சுன்னா, அது கொஞ்சம் செட்டில் ஆச்சுன்னா அது எரிச்சலா மாறும், கோபமா மாறும், கசப்பா மாறும், விரோதமா மாறும். அதுக்கப்புறமா நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைக்கு நம்மளால கட்டுப்படுத்த முடியாது, அதுக்கே நம்ம அடிமையாயிடும். யூ கெட் ஸ்டக். சத்ருவானவன் தேவன் தந்த சுயாதீனத்திலிருந்து நம்மளை அடிமைத்தனத்துக்கு கொண்டு போறதுக்கு அவன் விதைக்கிற முதல் வார்த்தை அபியூஸ், தூஷணம். நாம தவிர்க்க வேண்டிய அல்லது நாம ரொம்ப எச்சரிப்பா இருக்க வேண்டிய இரண்டாவது ஆபத்தான வார்த்தை என்ன தெரியுமா? சவுண்ட்ஸ் ஆஃப் பாதரேஷன். இதுல என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா, இந்த வார்த்தைகளை கேட்ட சிம்சோன் வந்து சாகத்தக்கதாக விசனம் ஆயிட்டான். அவன் டயர்ட் ஆயிட்டான். ஆனா தெலேலாலுக்கு டயர்டே ஆகுது. ஆமா, இது அதான் சொல்றது, கிருபைன்னு சொல்றேன். கேட்கிறவனுக்கு சாகலாம் போல தோணும், பேசுற இந்த அம்மாக்கு நிறுத்தணும்னு தோணவே இல்லை. அந்த மாதிரி ஒரு பலன். சில பேருக்கு திட்டுறது கூட சலிப்பே வராது, வசப்பாட்டு பாடுறதுல சலிப்பே வராது. ஒவ்வொரு முறையும் புத்துணர்ச்சி பெற்று திரும்ப திரும்ப பேசுவார்கள். டயர்டாச்சுன்னா டீ குடிச்சிட்டு திரும்ப பேசுவார்கள். அப்படிதான், ஒரு பிரேக் விட்டு திரும்ப பேசுவார்கள். நாளைக்கு இன்னைக்கு விட்டுட்டேன், தூங்க வருது, தூங்கிட்டு நாளைக்கு காலையில் கண்டினியூ பண்ணலாம், நாளைக்கு திரும்ப கண்டினியூ. they love bothering people. இப்படிப்பட்ட ஆட்களை வந்து நிறுத்த நீங்க முயற்சி செய்யக்கூடாதுன்னு பைபிள் சொல்லியிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? என்ன பாஸ்டர் எப்படி சொல்லிட்டீங்க? நிறுத்த நீங்க முயற்சி செய்தா அத்தனை முயற்சியும் வீண். நம்ம எல்லாம் கிரிக்கெட்ல பால்லாம் கேட்ச் எல்லாம் பார்த்துருக்கோம்ல, அப்படி சிக்ஸ் அடிச்சா அப்படியே உயரத்தில் வர்ற பாலை கூட கேட்ச் பிடிச்சிருவாங்க. ஆனா எண்ணெயை கேட்ச் பிடிக்க முடியுமா? எண்ணெய் ஊத்துனா, கையில ஊத்துனா என்ன பண்ணும்? அது கையில உட்காரும், அப்படியே ஒழுகிட்டே இருக்கும் பாருங்க. அதனால எண்ணெயை கேட்ச் பிடிக்க ட்ரை பண்ணாதீங்க. ட்ரை பண்ணாலும் அது என்ன பண்ண முடியாது, பிடிக்க முடியாது. அதே மாதிரி காற்றை கையில பிடிச்சிட்டேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா?
ஒரு போலீஸ்காரர் வண்டியை வந்து ஸ்டாப்னு போட்டு போர்டை பிடிச்சி நிறுத்தலாம். காற்று அடிக்கிற காட்டில் ஸ்டாப்னு காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அப்போ என்ன சொல்லியிருக்குன்னா, எண்ணெயை எப்படி உன் கையில் வந்து பிடிச்சி அடக்க முடியாதோ, காற்றை எப்படி கையில் பற்றி பிடிக்க முடியாதோ, அதே போல இந்த அடங்காத வாயை உன்னால அடக்க முடியாது அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ இது நினைக்காதீங்க, வெறும் பெண்கள் மட்டும்தான் இதில் கிருபை பெற்றிருக்காங்க. ஆண்களுக்கும் இந்த கிருபை உண்டு. இது 2 பேருக்கும் பொருந்தும். சிலருக்கு ஒரு பிரச்சனையை பேச ஆரம்பிச்சா அதை நிறுத்த தான் தெரியாது. நோ பிரேக்ஸ். அவங்க வண்டிக்கு பிரேக்கே இருக்காது. ஸ்டார்ட் ஆச்சுன்னா வண்டி போயிட்டே இருக்கும். அதுவா மோதி நின்னாதான் ஒழிய, அதுக்காக உயிர் போனால் ஒழிய வாய் அடங்காது. சிலருக்கு பல்லு கூட போயிடும், ஆனா வாய் மட்டும் அடங்காது. அந்த பொக்க வாயில கூட தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், வார்த்தைகள் யாருக்கும் புரியலைன்னா கூட பேசிக்கிட்டே இருக்கும், சண்டையை மூட்டிக்கிட்டே இருக்கும். இது உண்டு. இது மாதிரி இந்த தெலைலாள் இந்த சிம்சோனுக்கு கொடுத்த கொடைச்சல்ல வேதம் சொல்லுது, சாகத்தக்கதாக அவன் மனசு व्यसனப்பட்டு தான் பரம ரகசியத்தை, வாழ்க்கை ரகசியத்தை உடைச்சிட்டானா. நல்ல கவனிங்க. திஸ் இஸ் a bad response. You should be very careful. That's what I'm going to teach you. இது தவறான ஒரு பதில். ஏன்னா இவன் வந்து தொந்தரவு பண்ற பெண்ணிட்ட தவறான விதமாக அவன் பதில் சொன்னதுனால முடிவு எங்க பத்தி முடிஞ்சது உங்களுக்கு காண்பிக்கிறேன். 21ஆம் வசனம் பாருங்க. பெலிஸ்தியர் அவனை பிடித்தார்கள், அவன் கண்களை பிடுங்கினார்கள், அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைக்கும்படி செய்தார்கள். புரிஞ்சுதா உங்களுக்கு இப்ப என்னன்னு? இவன் வந்து தனக்கு விரோதமாய் ஓயாமல் பேசிக்கொண்டிருந்த அந்த பெண்ணை வந்து கையாள தெரியாம தவறான முறையில கையாண்டதுனால இப்ப யாரா மாறிட்டானா, ஒரு பெரிய பலசாலி சிறை கைதியாக மாறிவிட்டான். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இப்போ நாம விடுதலையா வாழ முடியாம சிறைக்கு போகிறதுக்கு இவன் செய்த ஒரு காரியம் தவறு. பாருங்க, நான் எங்க உங்களுக்கு சவரை சுட்டி காட்டுறேன் அப்படின்னா, 20ஆம் வசனம் பாருங்களேன். சிம்சோன் வந்து இதெல்லாம் அவள்கிட்ட பேசிட்டு, சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் இந்த தெலேலா சொன்ன உடனே அவன் நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல் உதறி விட்டு வெளியே போவேன் என்றான். நல்ல கவனிங்க. இவன் வெளியே போனான், இந்த பேச்சை கேட்டுட்டு வெளியே போனான். ஆனால் இவன் இந்த பெண் இப்படி நித்தமும் தொந்தரவு செய்யும் போது அங்க இல்லாம கொஞ்சம் முன்னால வெளியே போயிருந்தா இவன் பத்திரமா இருந்திருக்கும். Let me tell you something. If you want to be free from people who bother you, தொடர்ந்து பாதர் பண்ணி உங்களை தொந்தரவு பண்றவங்கள நீங்க ஹேண்டில் பண்ற, டீல் பண்ற பெஸ்ட் வே என்ன தெரியுமா? கெட் அவே ஃப்ரம் தட் பிளேஸ். அந்த இடத்த விட்டு எவ்வளவு சீக்கிரம் போறீங்களோ நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க. நீங்க லேட்டா நீங்க எழுந்து போவீங்க, ஆனா போகும்போது கண்ணு இருக்காது, அவ்வளவுதான், உங்களை சிறைப்பிடிச்சிருவாங்க. You need to leave that place as soon as possible. Find an opportunity to leave that place. Find a method to leave that place. எவ்வளவு சீக்கிரம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு யோசிச்சு நிதானிச்சு நீங்க முடிவெடுக்க முடியுமா? சீக்கிரமா போயிட்டீங்கன்னா நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க. That's the lesson I learned. நீங்க வந்து பிரச்சனையில மாட்டாம இருப்பீங்க, நீங்க சிறைபிடிக்கப்படாம இருப்பீங்க. ஏன்னா இவங்களை வந்து அடக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணா, இவங்களை பிடிச்சிடலாம், இவங்களை நிறுத்திடலாம்னு நினைச்சா அவங்கள நிறுத்துறது வந்து இட்ஸ் இம்பாசிபிள். அது நடக்காது. அவங்கள நிறுத்த முடியாது, நீங்க கிளம்பி போயிடணும், அதான் பெஸ்ட். இப்போ இந்த மாதிரி வந்து ஓயாத தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கவங்கள அடக்கிறதுக்கு நீங்க இறங்கி போயிட்டோம், இடத்த விட்டு காலி பண்ணாதான் நீங்க தப்பிக்க முடியும். இப்போ இதற்கு எப்படி ப்ராக்டிக்கலா எப்படி செய்யலாம் அப்படின்னா, சில பேர் வந்து தொடர்ந்து நச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன மெத்தட் மாதிரி ட்ரை பண்ணுங்க. 1 minute நம்ம டீ போட்டு வந்துட்டோமா அப்படின்னு எழுந்து போயிடுங்க. ஃபைண்ட் அன் எக்ஸ்கியூஸ் டு லீவ் தட் பிளேஸ். ஏதோ வெளியில் யாராவது வந்த மாதிரி இருக்குது, பார்த்துட்டு வந்துடுறேன், போனாலும் திருப்பி வரக்கூடாது. ஐயோ காலையில் நான் வந்து துணியை காய போட்டேன் மறந்துட்டேன், மேலேயே வெயிலே உட்காந்து மடிச்சிடணும், கீழே எடுத்துட்டு வரக்கூடாது. இந்த கீழே இருக்கிற ஆளுக்கு சுதி இறங்குற வரைக்கும் நீங்க மேலேயே உட்காந்து மண்டை காஞ்சா கூட பரவாயில்ல, இந்த ஆளுங்கிட்ட உட்காந்து உயிர் போகக்கூடாது. அதனால மேலேயே உட்காந்து மடிக்கும். ஆனால் சின்ன சின்ன காரியங்கள். சில பேர் ஃபோன் பண்ணி நம்மளுக்கு தொந்தரவு கொடுப்பார்கள். இந்த ஆட்களை எங்க போய் துணி மடிக்கிறது? அப்போ ஒரு வகை, இந்த மாதிரி பிசாசுகளை துரத்துறதுக்கு வகை என்னன்னு சொல்லி கொடுக்குறேன். ஒரு 2 minutes உங்களுக்கு திரும்ப கால் பண்ணட்டுமா? உடனே கால் பண்ணுறேன். கட் பண்ணிட்டு காலே பண்ணக்கூடாது, திருப்பி ஃபோன் அடிச்சா எடுக்கவே கூடாது, அவ்வளோதான்.
யூ கேன் அவாய்ட் இட் அட் ஆல் காஸ்ட். எந்த வகையிலே ஆகிலும் இதை தொடர விடாமல் நீங்க எஸ்கேப் ஆயிடணும். அதான் பெஸ்ட். நாங்க சொல்ற காரியங்கள் உங்களுக்கு சில பேருக்கு பிராக்டிகலா இட் வில் ஹெல்ப் யூ. ஓயாத ஒழுக்கை போல சில பேர் நான் ஸ்டாப் நான்சென்ஸ் பேசுறாங்களா, கெட் அவே ஃப்ரம் தட் பிளேஸ். இட் குட் பி இன் a chat box, it could be a phone call. சில பேர் தொடர்ந்து சும்மா உங்களை நாகிங் மாதிரி இருப்பாங்க. சும்மா ஃபோன் பண்ணி அவங்களுக்கு வேலை இல்லைன்றதுக்கு நம்மளை உட்காந்து ஃபோன் பண்ணி கேட்ட கேள்வியை 10 முறை திரும்ப எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னா, நீ கேட்கறதுலேயே எனக்கு உயிர் போயிடும். எனக்கு எப்படி இருக்கீங்க எப்படி, பிகாஸ் they have nothing to talk, they keep on pestering you, they have got nothing to do, so they will spoil you. என்ன பண்ணுங்க, cut it off. I'm sorry, I cannot talk further, I have to get out soon. சிம்சோன் மாத்திரம் நான் நினைச்சேங்க, அந்த பெண் பேசிட்டு இருக்கும் போதே நான் வெளியே போயிட்டு வந்துட்டுமான்னு எழும்பி வெளியே போயிருந்தானா அவன் பலத்தோட சுற்றி வந்து தொடர்ந்து நியாயாதிபதியாக இருந்திருப்பான். அவன் என்ன பண்ணான் தெரியுமா, அவள் நித்தமும் அவனுக்கு வந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கும்போது உட்காந்து கேட்டுட்டு உட்காந்துருந்தாங்க. அதுக்கு ஆத்துமா சாகத்தக்கதாக அது விடாச்சு போயிடுச்சு, அது அப்படியே டயர்ட் ஆயிடுச்சு. அவன் சீக்கிரட்டெல்லாம் சொல்லிட்டான், டோன்ட் ஸ்ட்ரெச் இட் டூ மச். மூன்றாவது வகையான ஒரு சத்தம் இருக்குங்க, நம்மளை நோக்கி வர்ற ஒரு சத்தம் இருக்கு. ஐ கால் திஸ் தி கிரிட்டிசிசம். நம்மை பற்றி வந்து குறைகள் மற்றவர்கள் சொல்வதற்கு நாம எப்பவுமே ஒரு ஓப்பன் ஹார்ட் நமக்கு இருக்கணும். அவங்க குறை சொல்றாங்கன்னா கேட்கறதுக்கு நம்ம காது முதல்ல இருக்கணும். எப்படின்னா, அப்படியா என்கிட்ட குறை இருந்தா சொல்லுங்க, ஒரு நீதிமான் என் தலையை குட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கு. அப்ப நம்ம வந்து கிரிட்டிசிசமே வேண்டாம்னு நம்ம சொல்லக்கூடாது. கண்டிப்பா பீப்புள் ஹேவ் டு கிரிட்டிசைஸ். நல்லா இருக்கணும்னு விரும்பி கிரிட்டிசைஸ் பண்றவங்க இல்ல, நம்ம என்ன செஞ்சாலும் கிரிட்டிசைஸ் பண்ற ஒரு கும்பல் இருக்கு. அதையும் நீங்க இனம் காணணும். எல்லாரையும் ஒரே மாதிரி கேட்டகரியில் நீங்க கொண்டு வரக்கூடாது. ஒரு சிலர் நம்ம மேல உள்ள அன்பினால நன்மையை விரும்பி, நம்முடைய பாதுகாப்பை விரும்பி, நம்ம நலன் விரும்பி அவங்க நம்மகிட்ட உள்ள குறைகளை எடுத்து காட்டுவாங்க, நமக்கு தெரியாத தவறுகளை எடுத்து காட்டுவாங்க. அவங்கள நம்ம எப்பவுமே நம்ம நண்பர்களாய் வைத்துக் கொள்ளணும், அருகில வைத்துக் கொள்ளணும். இது ஒரு கேட்டகரி. ஆனால் இன்னொரு கேட்டகரி, எதை செய்தாலும் குற்றம் சொல்லுவாங்க. ஏன்னா ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வேறு தொழில் இல்லை. இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷன்லாம் போடும்போது ஆக்கியூபேஷன் ஒன்று வரும் தெரியுமா? ஆக்கியூபேஷன் என்னது? நீங்கள் செய்யும் வேலை என்ன? சிலர் இருக்காங்க ஆக்கியூபேஷன்ல, நம்ம ஊர்ல வேடிக்கை சொல்லுவாங்க, விஓன்னு வாங்க, வெட்டி ஆபீசர். ஒரு வேலை கிடையாது அவங்களுக்கு. இருக்கிற ஒரே வேலை என்ன வேலை தான்? வேலை செஞ்சிட்டு இருக்கிறவனை குற்றம் சொல்றது. இதுதான் சில பேருடைய முழு நேர வேலை. புரிஞ்சுக்கிடுங்க. இப்படி இருக்காங்களா? பாஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி. இவங்க வேலை செய்ய மாட்டாங்க. வேலை செய்யறவன் என்ன பண்ணுவாங்க? இங்க பாருங்க, நெகேமியாவும் அவனோடு சேர்ந்த மக்களும் சேர்ந்து இடிந்து போன அலங்கத்தை குப்பை மேட்டில இருந்து எடுத்து அவங்க என்ன பண்றாங்க? எழுப்பி நிறுத்தி ராத்திரி பகல கஷ்டப்பட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. கட்டிக்கிட்டு இருக்கிற வேலைக்கு உதவி செஞ்சா பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாம இருந்தா போதும் இல்லையா? இவங்க என்ன மாதிரி ஒரு வார்த்தையோட வர்றாங்கன்னா, நீ என்ன கட்டிட்ட, நீ முடிச்சிருவியா? எப்படி இது முடிச்சிருவேன், இது எப்படி நடக்கும் அப்படின்னு ஒருத்தன். இன்னொருத்தன் விடுற அது முடியட்டும், முடிஞ்சா கூட ஒரு நரி ஏறினா கூட விழுந்துரும். ஒரு கல்லை எடுத்து இவன் கொடுக்கல, ஆனா குறை மட்டும் சொல்றதுக்கு சேனையா கிளம்பி. இப்படிப்பட்டவர்கள் காரியத்துல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க இதுல கவனம் இல்லாம போனீங்க, திஸ் கிரிட்டிசிசம் கேன் ஆக்சுவலி கரப்ட் யுவர் ஹார்ட். உங்க இருதயத்தை இதை கரப்படுத்தி வேதனைப்படுத்தி உங்களை வந்து முடக்கி போட்டுரும். உங்களை முன்னாலவே முன்னேற விடவே விடாது. குறை சொல்லுகிறவர்கள் யார் என்று முதல்ல நீங்க இனம் காணணும். Who are they? What is their intention? இவர்களுடைய நோக்கம் என்ன? இவங்க நோக்கம் என் நனலுக்காகவா அல்லது நான் நாசமா போகணும்னு இவங்க சொல்றாங்களா? இவங்க சொல்லுகிற குற்றம் சுமத்துதல் என் மேல உள்ள அன்பினாலையா ஆத்திரத்தினாலையா? அது நீங்க இனம் காணல. அந்த கிரிட்டிசிசம் நீங்க சரியா ஹேண்டில் பண்ண மாட்டீங்க. நீங்க வந்து தவறாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை டெய்லி இவனுங்க வந்து கத்தி கத்தி பேசிட்டு போறது, இவங்களை மனமுறிய பண்றது, இதெல்லாம் கேட்டு கேட்டு ஒரு கும்பல், ஒரு கூட்டம், யூதாவின் கோத்திரம் என்ன ஆயிடுச்சாங்கன்னா, எங்களால் கட்ட முடியல, எங்களால் டயர்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு அப்படின்னு சோர்ந்துட்டாங்க. வேண்டாம் போதும் அப்படின்னு நிறுத்திட்டாங்க. ஆனால் நெகேமியா இதை எப்படி அவர் என்ன செய்தார்னு பாருங்க. 9ஆம் வசனம் பாருங்க. இவ்வளவு வார்த்தைகள் வந்தாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமங்கார்க்கிறவர்களை வைத்தோம். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, சம்டைம்ஸ் த பெஸ்ட் வே டு ஹேண்டில் கிரிட்டிக்ஸ் who want to destroy you,
உங்களை மனம் முறிய பண்ணி வேலையை நிறுத்த பண்ணி உங்களை அழிச்சு போடணுன்ற ஒரு மோசமான நோக்கத்தோடு வருகிற குறை சொல்லுகிற கூட்டத்தை ஹேண்டில் பண்றதுக்கு சரியான வழி என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணி செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதான் பெஸ்ட் ரெஸ்பான்ஸ். தட்ஸ் வாட் ஐவ் லேர்ன்ட் இன் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டுபிடித்த ஒரு பெரிய ரகசியம் அதுதான். குறை சொல்றவன் குறை சொல்லிட்டு தான் இருப்பான். அவனுக்கு நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்காது, நம்ம வளர்றது பிடிக்காது. நாம செய்ய வேண்டிய வேலை என்ன? கர்த்தர் கொடுத்த வேலையை ஜெபத்தோடு தொடர்ந்து செய்ய வேண்டும். இது உங்களுக்கு ஒரு பெரிய பாடம். You don't have to get depressed and broken when somebody is constantly criticizing, picking on you, constantly trying to wound you, hurt you, find fault with everything you do. நீங்க செய்யற ஒவ்வொன்றையும் குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டு உங்க பின்னாலேயே ஒரு இன்வெஸ்டிகேட்டர் மாதிரி வந்து எப்ப பார்த்தாலும் உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு கிரிட்டிசைஸ். இப்படி பார்த்தீங்களா? நல்ல ஜபத்தில் உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணி கைகளை பலப்படுத்தி வேலை செய்யுங்க. அவங்க சொல்ற வார்த்தையெல்லாம் கண்டுக்கிடாதீங்க. அவங்க என்ன சொன்னாங்க? இவங்க எப்படி முடிக்க முடியும்னு கேட்டாங்க. கேள்வி முடிச்சாங்களா இல்லையா? முடிச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? மேல ஒரு நரி ஏறி போனாலே இந்த மதில் என்ன ஆயிடும்? விழுந்துரும். விழுந்துச்சா? விழல. இல்ல, இட் ஸ்டுட் ஸ்ட்ராங். ஆனா அவன் கண்ணுக்கு நரி ஏறின மாதிரி இருந்துச்சு. ஏப்பாங்க, சில பேர் இப்படிதாங்க எதையாவது பேசுவாங்க. நம்ம ஜெபம் பண்ணி செய்து கொண்டிருக்கிறத செய்து கொண்டே இருக்கணும். முடிவில் கர்த்தர் ஜெயத்தை தருவார். கடைசியா நான்காவது ஒரு சத்தத்துக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இது நம்மளை அடிமைப்படுத்திடக்கூடாது. அடிமைப்படுத்தக்கூடாது. ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பலம் ஆயிட்டாங்கன்னா, கொஞ்சம் அவங்க சத்துவம் ஆயிட்டாங்கன்னா உடனே எல்லாரையுமே அவங்க காம்படிட்டரா பார்ப்பாங்க. தனியா வந்து என்கிட்ட மோதுங்க. இப்படிதான் அந்த கோலியாத் உயரமா பிறந்துட்டான உடனே என்னோட யுத்தம் பண்ண அவனுக்கு நல்லா தெரியும், இவன் உயரத்துக்கு யாருமே எங்க இல்லைன்னு. உடனே அவன் யுத்தத்துக்கு கூப்பிட்டு அந்த ஜனங்களை நிந்திக்கிறான். இது கூட உங்களுக்கு வர முடியாதா அப்படின்னு அவங்கள அசட்டையா பேசுறான். நீ எல்லாம் எனக்கு இணையாக முடியுமா? நான் யார் தெரியுமா? என்னுடைய பின்பலம் என்னன்னு தெரியுமா? என்னுடைய பலன் என்னன்னு தெரியுமா உனக்கு? அப்படின்னு அசட்டப்படுறான். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இப்படி அசட்டை நடுவில் வந்து ஜனங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க பாருங்க. எப்படி ஜனங்களை இது பாதிச்சது பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது 11ஆம் வசனம் பாருங்க. 1 சாமுவேல் 17:11 அங்க வாசிக்கிறோம். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். பேசுற பேச்சிலேயே எல்லாருக்குள்ள கலக்கம் வந்துருச்சு. எல்லாரும் பயந்துட்டாங்க இல்லையா? நீங்க தொடர்ந்து இந்த வசனம் 24ஆம் வசனம் பாருங்க. 24. இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போதே மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடிய போயிட்டாங்க. ஏன்னா இவர் இந்த மாதிரி எல்லாரையும் அசட்ட பண்ணி சகட்டு மேனிக்கு சில பேர் பேசுறத கேட்டுட்டு எல்லாருக்குமே கைகாலெல்லாம் ஆடி போயிடும். இவங்க முன்னாடி யாருமே நிற்கவே முடியாதுன்னு அப்படி ஒரு வீர வசனம் இவன் பேசுறான் பாருங்க. ஆனா இவர்கள் நடுவில் ஒரு சிறிய ஆட்டிடையனாகிய தாவீது போய் நின்றது மாத்திரமல்ல, இந்த ராட்சதனை ஜெயித்து முடித்தான். இந்த கோலியாத்தை பார்த்தா அவன் தலைச்சீரா போட்டுக்கிட்டு, மார்க்கவசம் போட்டுக்கிட்டு, அவன் பட்டயத்தை வச்சுக்கிட்டு, கேடகத்தை வச்சுக்கிட்டு, ஈட்டியை வச்சுக்கிட்டு நின்ன உடனே நம்மளும் அவனுக்கு மேட்ச் பண்ணாதான் வின் பண்ண முடியும் அப்படின்ட்டு நீயும் எந்தெல்லாம் எடுத்துக்கோ. உங்ககிட்ட இல்லைன்னா கூட பரவாயில்ல, எந்த எடுத்துக்கோ. என்னுடைய பட்டயத்தை எடுத்துக்கோ, என் தலைச்சீரா எடுத்துக்கோ, என் மார்க்கவசத்தை எடுத்துக்கோ. மேட்ச் ஹிம். அவனோடு நீ இணையாக போய் சண்டை போட்டா வெற்றி பெற்றுலான்னு சொல்லி இவனுக்கு கொடுத்தா தாவீது சொல்றான், இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க. ஐம் நாட் கம்ஃபர்டபுள். சரி, உனக்கு என்னப்பா வேணும்? எப்படி யுத்தத்துக்கு போக போறேன்னா அவர் செய்த வேலையை பாருங்க. 40ஆம் வசனம் இப்போ வாங்க. இந்த தாவீது தன் தடியை, எல்லாம் சொல்லுங்க, என்ன தடியை? வேற ஒருத்தர் இல்லை, தன் தடியை கையில பிடித்துக் கொண்டு ஆற்றிலிருந்து 5 கூழுங்கற்களை தெரிந்தது. அதாவது இது வேற யாரும் யூஸ் பண்ண வெப்பன் கிடையாது. இவனா போய் சூஸ் பண்ண, வேற யாரையும் சூஸ் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லல, இவனே போய் சூஸ் பண்றான். So it was his staff, his own chosen stones. அது மாத்திரம் இல்ல, நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பை, his own shepherd's bag. இன்னும் தொடர்ந்து வாசிக்கும் போது அந்த தன் கவனை, அந்த வார்த்தையை நான் ரொம்ப கோடிட்டு காட்டுறேன். தன் தடி, தான் தெரிந்தெடுத்த கல், தன்னுடைய அடைப்பை, தன்னுடைய கவன். அப்படின்னா நத்திங் இஸ், வேற ஒருத்ததையும் நான் இரவல் வாங்கல. எனக்கு என்ன இருக்கோ அது எனக்கு போதும். நீ எவ்வளவு வேணா என்னை அவமானப்படுத்தி, எவ்வளவு என்ன வேணா தாழ்த்த விதமா நீ பேசு, ஐ எம் நாட் கோயிங் டு சேஞ்ச் ஃபார் யூ.
உனக்காக நான் என்ன மாற்றிக்கொள்ள போறது? I'll just stay my ground. I'll be comfortable with what I have. I'm content with what God has given me. கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுல நான் திருப்தியா இருக்கிறேன். எனக்கு இன்னொருத்தருடையதை இரவல் வாங்கி தான் வெற்றி பெறணும்னு அவசியம் இல்லை. நீ எவ்வளவு என்ன அவமானப்படுத்தணுமோ படுத்து, எவ்வளவு என்ன அசட்டை பண்ணு. உன்னை போல ஒரு பட்டயம் வச்சுக்கிட்டு, உன்னை போல ஒரு தலைக்கவசம் போட்டுக்கிட்டு, உன்னை போல மார்க்கவசம் போட்டுக்கிட்டு நான் வரப்போறது இல்லை. எனக்கு என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு வரேன். ஏங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு லெசனுங்க. இது நீங்க அடிமைத்தனத்துல சிக்காம நீங்க ஜெயங்கொண்டவர்களா நீங்க மாறி நீங்க முடிவில் வெற்றியா நடக்கணும்னா பி யோர் செல்ஃப். நீங்க யாரோ அதுல இருங்க. கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்புல நம்ம நிலைச்சிருப்போம். கர்த்தர் நம்ம கொடுத்ததுல மனரம்யமா இருப்போம். போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி. Stay where you are. Be content. Be comfortable. Don't borrow. Don't covet what belongs to others. மற்றவங்களுடையதை இச்சிக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் எனக்கு வரும் போராட்டங்களை சந்திக்கிறது கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அது போதும் என்று நம்புங்க. Believe that this is enough. முடிவில் பார்த்தீங்கன்னா சவுலுடைய பட்டயம் செய்ய முடியாததை, ஈட்டி செய்ய முடியாததை, தலைச்சீரா செய்ய முடியாததை வெறும் கல்லையும் கவனியும் கொண்டு கர்த்தர் செய்து முடித்தார்.